ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ஸ்டிச் பார்க்கலாம். அது வந்து பாப்கார்ன் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 10 செயின்ஸ் நம்ம போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி இப்படி 10 செயின்ஸ் போட்டுட்டு இனி அடுத்த ரோ ஃபுல்லாக நம்ம சிங்கிள் குரோஷே போடணும். ஸோ சிங்கிள் குரோஷே போடுற டைமில் நம்ம ஒரு செயின் விட்டுட்டு போடணும்ல. ஸோ நம்ம இதில் இப்போ ஒரு செயின் விட்டுட்டு நம்ம இனி ஒரு சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி நம்ம ஒரு செயின் விட்டுட்டு போடுவோம்ல, அப்போ நமக்கு வந்து மொத்தம் 9 சிங்கிள் குரோஷே வரும். பாருங்கள், 2 3 4 5 7 8 9. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 9 சிங்கிள் குரோஷே நம்ம போட்டிருக்கோம். இனி நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் போடலாம். அடுத்த ரோ பாருங்கள், ஒரு செயின் போட்டுட்டு இப்படி டர்ன் பண்ணிடணும். ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு சிங்கிள் குரோஷே தான் நம்ம போடணும். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அப்புறமா இனி நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் போடலாம். நம்ம வந்து பாப்கார்ன் ஸ்டிச் வந்து 3 டபுள் குரோஷே, 4 டபுள் குரோஷே, 5 அல்லது 6 வரைக்கும் கூட நம்ம போடலாம். நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்டிச் வேணுமோ, அந்த பாப்கார்ன் ஸ்டிச் இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ அந்த ஃப்ளவர் வந்து நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெரிய ஸ்டிச் போடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 டபுள் குரோஷே போட்டு பாப்கார்ன் ஸ்டிச் பார்க்கலாம். 3லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 3 போடலாம், 4 போடலாம், 5 6 வரைக்கும் போடலாம். நம்ம இன்றைக்கி 5 போடுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். இனி இது செகண்ட் ஸ்டிச்சில் நம்ம 5 டபுள் குரோஷே போடலாம். 5 டபுள் குரோஷே கொண்ட பாப்கார்ன் ஸ்டிச் வந்து நம்ம 3 4 5 அல்லது 6 டபுள் குரோஷே வச்சு போடலாம். நமக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வேணுமோ அவ்வளோ பெருசாக நம்ம போடலாம். ஸோ நான் இன்றைக்கி 5 உங்களுக்கு போட்டு காட்டுவேன். 5 டபுள் குரோஷே வச்சு செய்யக்கூடியது. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நம்ம சாதா டபுள் குரோஷே போடுவோம்ல, அதே தான். நம்ம ஒரு ஸ்டிச்சில் 5 டபுள் குரோஷே போட போகிறோம். இப்போ ஒரு டபுள் குரோஷே போட்டோமா, இனி இதே ஸ்டிச்சில் கூட ஒரு 4 2 3 4 பாருங்க 5 பாருங்க, இந்த மாதிரி இப்படி 5 டபுள் குரோஷே இப்படி போட்டோம். பாருங்கள், 3 4 5 டபுள் குரோஷே போட்டோமா, இனி இந்த லூப்பை இப்படி எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி இப்படி எடுத்து விடணும். மேலே லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டோம்ல, பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ இது தானே நமக்கு ஃபஸ்ட்டு, இதானே நம்ம முதல்ல போட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே செயினில் போய் இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை பின்னாலோடி இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். அப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கும். மேலே பாருங்கள், இதில் ஒரு ஹோல் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அது காட்டி தரேன். இப்படி செய்துட்டு நம்ம வந்து ஒரு செயின் போட்டோம். அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து இப்படி லாக் ஆகும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு காட்டி தரேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி உருண்டு இப்படி வந்திருக்கும். பாருங்கள், மேலே வந்து இப்படி இருக்கும். இதில் பாருங்கள், இப்படி ஒரு ஹோல் இருக்கும். இப்படி இந்த மாதிரி இப்படி இருக்கும் ரவுண்டு. நடுவில் இப்படி சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்படி இதுதான் பாப்கார்ன் ஸ்டிச். இனி அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு பாப்கார்ன் ஸ்டிச், அந்த மாதிரி நம்ம போடணும். சிங்கிள் குரோஷே ரொம்ப டைட்டாலாம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு இப்படி போடணும். ஸ்டிச் வந்து கீழே அப்படி சரிஞ்சிடக்கூடாது. இனி இந்த அடுத்த செயினில் நம்ம சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோமா, இனி அடுத்த செயினில் பாப்கார்ன் ஸ்டிச். பாருங்கள், 1 5 டபுள் குரோஷே போடுவோம். 1 2 3 4 5. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஸ்டிச்சில் நம்ம 5 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இதில் நம்ம இனி இதில் இப்படி இந்த லூப் இப்படி கொஞ்சம் இப்படி லூப் வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நம்ம வரணும். பாருங்கள், 1 2 3 4 5. இப்போ இதான ஃபஸ்ட்டு ஸ்டிச். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினுக்குள்ளோடி போட்டுட்டு இந்த லூப்பை இப்படி பின்னாலோடி இப்படி எடுக்கணும். பாருங்கள், இப்படி பின்னாலோடி இப்படி எடுத்து
இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தா பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஸ்டிச் ஆயிரும். இனி இதை நம்ம லாக் பண்ணிடணும்ல, இல்லைனா இது பிரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு செயின் போட்டு இப்படி லாக் பண்ணிடணும். இதான் பாப்கார்ன் ஸ்டிச். ஒரு 5 டபுள் குரோஷே போட்டுட்டு அப்புறமா நீடில் எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சிலேருந்து அந்த லூப்பை பின்னாலோடி இப்படி எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுறணும். கண்டிப்பாக ஒரு செயின் போட்டுறணும், இல்லைனா இது வந்து பிரிஞ்சிடும் இந்த ஸ்டிச். ஸோ ஒரு லாக் போட்டாச்சு. இது ஒரு பாப்கார்ன் ஸ்டிச். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இது வந்து பார்க்க இப்படி ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ நமக்கு எங்கேயாவது ஃப்ளவர் மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை போடலாம். இப்போ பாருங்கள் அதுக்கு அடுத்து வந்து சிங்கிள் குரோஷே, இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே. இனி இதே மாதிரி தான் நம்ம கூட ஒர்க்கை கூட பார்க்கலாம். பாருங்கள் இந்த ஸ்டிச் இருக்கா, இதே ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் நம்ம 5 நேரம் டபுள் குரோஷே பண்ணணும். 2 3 4 5 பாருங்கள் இந்த மாதிரி 5 டபுள் குரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை இப்படி பின்னாலோடி இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுறணும். அவ்வளோதான். இது நமக்கு பாப்கார்ன் ஸ்டிச். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை வச்சு நம்ம நிறையா ப்ராஜெக்ட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து ஒரு மினி ஃப்ராக் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த ஸ்டிச் வச்சு தான் நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லோரும் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டிச் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.